வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பதவி பறிக்கப்பட உள்ளது. நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தமிழகத்தின் ஆட்சியே கலைக்கப் போவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றத்தின் எதிர்ப்பை மீறி தமிழக அரசு அவரை அமைச்சராக தேர்வு செய்தது. இது மிகப்பெரிய ஒரு தவறு என்றும், அதுவும் அவர் எந்த துறையில் தவறு செய்தாரோ அதே துறையில் அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டதால் அவருக்கு எதிரான இருக்கக்கூடிய அனைத்து சாட்சிகளையும் அழித்துவிடக்கூடிய வகையில் அவருக்கு அதிகாரங்களும் அந்த பதவியில் இருப்பதை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கிறாரா அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தவறுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் கேட்டுள்ளது. பல முறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் போனதாலும் சுமார் 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இருந்தபோதிலும் அவரது உடல்நிலையை சுட்டிக்காட்டி மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், தனியார் மருத்துவமனையில் குடும்பத்துடன் அனைவரும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நீதிமன்றத்தில் ஜாமீனை கேட்ட செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் 2 நாளில் ஜாமீன் வழங்கப்பட்ட 2 நாளில் எப்படி அவரை அமைச்சராக பொறுப்பேற்க வைத்தீர்கள்? நீதிமன்றத்தை ஏமாற்றும் விதமாக இந்த செயல்பாடு நடந்திருப்பதாகவும் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை புரிந்திருக்கிறாரா என்று தனிப்படை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தால் நிச்சயம் அவரது பதவியும் தமிழகத்தின் திமுகவின் ஆட்சியும் கலைக்கப்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மிக பெரிய ஒரு பேரிடியாக இந்த தகவல் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுதுதான் வேலை வாங்கி தருவதாக 100க்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார். அந்த பணத்திற்கு எதிராக பல வழக்குகள் இருந்த போதிலும் சில கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்து கொண்டார். மேலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட உடனே முதல்வர் கைது செய்யப்பட்டது போல் பல்வேறு அமைச்சர்களும் மருத்துவமனையில் குவிந்தார்கள். அப்பொழுதே நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழலுக்கு திமுகவின் அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் தனிப்படை அமைத்து விசாரணை தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவுகள் பிறப்பித்திருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.